அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். இந்த லெந்து நாட்களில் சத்தியத்தில் அதிகம் கவனம் வையுங்கள், வாஞ்சி வையுங்கள். ஆவியானவர் தேவன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் விடுதலையாக வேண்டிய அநேக பகுதிகளை சுட்டி காட்டுவார். அப்போது தேவனுடைய பலத்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி உங்களுடைய வம்சமே மாறிப்போகும், உங்கள் தலைமுறைகளே மாறிப்போகும். உங்களை கொண்டு உங்கள் வீட்டாரை ரட்சிப்பார். அந்த குடும்பம் ஒரு ஜெப வீடாய் எழும்பி பிரகாசிக்கத்தான் அது செய்யும். இயேசுவின் நாமம் உயரும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். மனம் போன போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாராய் இருப்பான். ஆமாம் அன்பானவர்களே, இறுதி காலங்களின் அடையாளங்களில் இதுவும் ஒன்று. யோசபேலின் ஆவிகள் சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நுழைய ஆரம்பித்திருக்கிறது. முதலாவதாக தேவனுடைய போதனைகளை மறைத்து மனித கற்பனைகளையும் கதைகளையும் உலக அரசியல் சம்பந்தங்களையும் சினிமா சம்பவங்களையும் போதிக்கிற சபைகளெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. மாய்மாலக்காரர்களான ஆராதனை என்ற பெயரில் கிளப் டான்ஸுகளெல்லாம், டிஸ்கோ டான்ஸுகளெல்லாம் ஆடிக்கொண்டு பணத்துக்காக, இச்சைகளுக்காக கெடானவைகளெல்லாம் செய்து பரிசுத்தத்தை கீழே போட்டு மிதித்து ஆடி பாடுகிற இதோ ஏராளமான வாலிப ஆண்கள் பெண்கள்லாம் இன்றைக்கு நுழைந்து சபைகளெல்லாம் தீட்டுப்படுத்தும் நிலைமை வந்துவிட்டது. அவர்களாம் இன்றைக்கு புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பராக்கு பார்க்கிற கூட்டங்கள் தான் மிக அதிகம். அதே போல் பாவத்தை கண்டித்து உணர்த்தாமல், குடும்ப வழிகளை கண்டித்து உணர்த்தாமல், கணவன் மணி உறவை கண்டித்து சீர்படுத்தாமல், பிள்ளைகள் பெற்றோர் உறவை கண்டித்து சீர்படுத்தாமல், விசுவாச வழிகளை கண்டித்து சீர்படுத்தாமல், பரவாயில்லை என்று சொல்லி அவர்களை எல்லாம் வழுவி போகிற ஜனங்களாக மாற்றக்கூடிய பிரசங்கிமார்கள், கிறிஸ்தவ ஜோசியக்காரர்கள், கிறிஸ்தவ சத்தியங்களுக்கெல்லாம் ஈடுகொடுத்து உலக பிரகாரம் பண்ணும் மாயிலே அவர்களை வைத்து கொண்டு எப்போதுமே ஆசீர்வாதம், எதுக்கெடுத்தாலும் ஆசீர்வாதம், எல்லா நேரத்தில் ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி அதே போதிக்கிறவர்கள் இன்றைக்கு பெரிய புகழ்பெற்ற பிரசங்கிமார்களாய் கருதப்படுவார்கள். இங்கே பார்த்துங்களா, வசனம் என்ன சொல்லுகிறது? மதுபானத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம், போதைப் பொருள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வெறும் வாயில் போதை பாக்கு கூட போட்டு மெண்டுக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல. போதை சாக்லேட் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா களைத்து போனது என்றால் ஒரு உற்சாகம் வரணும் இல்லையா? பரவாயில்ல. நேரம் கிடைக்கும் போது சீரியல் கூட பார்க்கலாம். சீரியலில் கூட நானும் சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். சில சினிமாவெல்லாம் கூட ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுகிறது என்று அசுத்த ஆவிகளினால், யோசபேலின் ஆவிகளினால் வஞ்சனையான போதனைகளை சொல்லி ஜனங்களை குஷிப்படுத்துகிற பாஸ்டர்கள், போதகர்கள்லாம் இன்றைக்கு நிறைய பெருகியிருக்கிறார்கள். அவங்க தான் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் ரொம்ப ஓஹோ என்று புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். இந்த ஜனத்துக்கு யார் நல்ல பிரசங்கி என்று பேர் எடுப்பார், புகழ் எடுப்பார் என்றால் அவங்களுடைய பாவத்தை கண்டும் காணாமல் இருப்பது, அவங்களுடைய அநியாயங்களை, அவங்களுடைய கெட்ட நடத்தைகளை, கேடுகளை, துரோகங்களை கண்டும் காணாமல் இருப்பது, எப்போதும் ஆசீர்வாதத்தை வண்டியாக மூட்டையாக கொடுப்பது, அவர்களுக்கு உலக பிரகாரமான மாயிலை குஷிப்படுத்துவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அப்படித்தான் அவர்களால் தங்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும் என்ற அந்த வஞ்சக எண்ணங்களோடு கூட செயல்படுவது இன்றைக்கு எவ்வளவாய் பெருகியிருக்கிறதல்லவா? குடியை பற்றி, போதைப் பொருளை பற்றி மற்றும் தனக்கென்று லௌகீக வஸ்துக்களை பற்றி, அதை பயன்படுத்துவதை பற்றி கண்டும் காணாமல் இருப்பதெல்லாம் இன்றைக்கு நல்ல பிரசங்கியார்கள் என்று பெயர் படுகிறார்கள் அல்லவா? இதை தான் மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை நீங்களும் எடுத்து ஒரு விசை படியுங்க, ஆவியானவர்களுக்கு உணர்த்துவார். கெட்டு போகிற கேடுகளெல்லாம் நன்மையை போல இன்றைக்கு காட்டப்படுகிறது. ஆனால் அவைகளல்ல. சிலுவைக்கு நேராய் உங்கள் சுயம் சாகணும், உங்கள் மாயை சாகணும், நம்முடைய மாம்சீகம் சாகணும்,
நம்முடைய பெருமை சாகணும், நம்முடைய கேடுபாடுகள் சாகணும் சிலுவையில். அப்பொழுதுதான் மெய்யான உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் பரலோக பிதாவினுடைய மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்பானவர்களே, உலகம் காட்டுகிற பாதையில் போகாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய சத்திய பாதையில் நடக்கும் நாளை இந்த லெந்து நாட்களில் பற்றிக்கொள்வோம். தேவன் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, மனுஷர்களை குஷிப்படுத்தும் போதகர்கள் பெருகியிருக்கிற இந்த காலத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஊழியக்காரிகளும் தேவன் அதிகமாய் பலப்படுத்துகிறேன். ஆண்டவரே, யோசபேலின் ஆவிகள் சபைகளுக்குள்ளே நுழைந்து என்னென்னலாமோ ஆண்டவரே கேடுகளெல்லாம் சபைகளுக்குள்ளே நுழைய வைத்து பரிசுத்தம் என்பதை ஒரு கேலி பரியாசத்துக்குரியதாக மாற்றி வைத்திருக்கிற இந்த காலங்களை கண்ணோக்கி பார்த்து எல்லாரையும் ரட்சிங்க. உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் கெட்டு போவது உமது விருப்பம் அல்ல. நீ மனம் உடைந்தவராய் போகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பக்கம் இழுத்து கொள்ளுங்க. மனம் திரும்பாத போதகர்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. சபைகளெல்லாம் ஆவியானவரால் ஆளுகை பண்ணப்படணும். இந்த லெந்து நாட்களில் பாவங்களெல்லாம் சிலுவையில் சாகடிக்கிற போதனைகள் அதிகமாய் வரும்படி அருள் புரியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.